இன்றைக்கி 18ஆம் தேதி. 18ஆம் தேதி அன்றைக்கி நிறைய பேர் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் காத்துட்டு இருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் ஒருத்தர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எந்த விஷயம், யார் பேசினது? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான் ஈரோட்டில் இன்றைக்கி அவங்களுடைய மாநாடு, கரூர் மாநாட்டுக்கு அப்புறமா அஃபிஷியலாக மாநாடாக நடக்கிறது இதுதான். ஸோ இந்த மாநாட்டில் ஒரு பெரும் திரள் கூட்டப்பட்டது. ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடத்துனாங்க. காவலர்களுக்கு நன்றி தெரிவித்தார் விஜய். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோக டிஎம்கேவை எப்படிலாம்ப்பா போட்டு புரட்டியத்தாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்க நேயர்களுக்கு இதோ உங்களுக்காக விஷுவல் ட்ரீட். அவர் ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கிறது என்னன்னா, இந்த விஜய மக்கள் கிட்டேருந்து நீங்கள் ஒரு நாளும் தனியாக பிரித்து எடுக்க முடியாது, என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக எப்பவுமே என் கூட இருக்கிறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக தான் பேசினார். கடைசியில் அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு, டே இருப்பீங்களப்பா, உங்களை நம்பி தான்ப்பா எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறேன் நான் அப்படின்ற இந்த எலெக்ஷனுக்குன்னே உண்டான பயம். முதல் எலெக்ஷன், அந்த பதட்டம் பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். கூட்டமெல்லாம் கூடும், அது ஓட்டாக மாறுமான்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் விஜய் அவர்களுக்கும் இருக்குங்கிறத இந்த பேச்சில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிட்டோம்னு திமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். எதெல்லாம் சொல்கிறாருன்னா, எல்லாரும் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி நாங்கள் எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது போக எல்லாருக்குமே வந்து ஒரு குடும்பத்தில் எல்லாருமே படித்தவங்களாக இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கும் திமுக என்ன சொல்கிறாங்க, அதை தான் நாங்கள் எல்லாருக்குமே பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்குறாங்க அப்படின்னு ஆரம்பித்தார். அது போக பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணணும்னு சொல்கிறோம், அதை நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் திமுக சொல்லுது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து முன்னேறாரு. இதில் ஒரு மேட்ரு என்னென்னா, நம்ம ஒதுக்க வேண்டும், ஒரு டிகிரியாவது படிக்கணும் அப்படின்ற சூழல் வந்து இனி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு 85% மேலே எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்குமே அது வந்து போய் சேர ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லாருமே நேரடியாக பார்க்குறதுனால நமக்கு அது புரியுது. கிராமங்களில் இருக்கிறவங்க கூட இப்போ ஒரு டிகிரி படிச்சிடணும், பொம்பளை பிள்ளையாவது படித்து எப்படியும் படிக்க வச்சிடணும், ஒரு டிகிரியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல பெற்றவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்படுற திட்டங்களும் அதிலேருந்து கொடுக்கப்படுற வசதிகளும் கூட கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர, அதை நாங்கள் தான் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்கிறதுல எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்கும்னு தெரில. பட் அது தவிர மற்ற விமர்சனங்கள் எல்லாமே விமர்சனமாக நீங்கள் பாருங்கள், அது கரெக்டாக தப்பான்றதுல உங்களுடைய பார்வைக்கு. எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்கள் ஆட்சியிலே நாங்கள் எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது. அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்கள் ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படித்து முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமாக இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன், என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது. உங்களை எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதில் தான் சார் உங்க கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒன்று, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும்
முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. அப்புறமா இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது முன்னாடியே வந்து மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால இப்போ இணைஞ்சு பயங்கரமாக செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் பேசினார். அவர் பேசும்போது என்னன்னா, ஒரு சின்ன தவறு தான், அதை நம்ம கடந்து போயிடலாம், இருந்தாலும் சோஷியல் மீடியாலலாம் ட்ரெண்ட் ஆகும்போது ஏன்டா சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ போடுறாங்க உன் ப்ரோக்ராமில் போடல, அப்போ நீ என்ன தாவேகாவை பாதுகாக்க பார்க்குறியா அப்படின்னு யாராவது சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவீங்க. அதனால் இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வரோம். என்னென்னா, ரொம்ப நாள் அதிமுகவில் இருந்துட்டாரா, அவர் ஒரு ஃப்ளோவில் யாராலும் மறுக்க முடியாது, அடுத்து ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை ஆள போவது புரட்சி தலைவிதான் அப்படின்னு பேசி பழகினவர் நம்ம செங்கோட்டையன் ஐயா. அந்த ஃப்ளோவில் அப்படி அடுத்து நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறது எங்கள் தம்பி விஜய் தான் அப்படின்னு சொல்ல வாய் வரல, புரட்சி திட்டு அப்படின்னு வந்து அப்படி திட்டுன்னு திக்கி கடைசியில் தளபதி அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப்பு. அது அவ்வளோ பெரிய தவறா அப்படிங்கட்டா இப்போ தான் போயிருக்காரு, அவர் பழக்க தோசத்தில் சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். பட் நெட்டிசன்கள் இப்படி கடந்து போகிற மாதிரி தெரியல. என்ன தான் இருந்தாலும் போயிட்டீங்க, அங்கே போயும் பார்த்தீங்களா பழக்க தோசத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு உருட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அவுடேட்டடாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ஃபன்னான மொமெண்ட்டை நீங்களும் பார்க்கணும்ல, பாருங்க. எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான்.